நில்லு சஞ்சனா. இந்த ஜானுவும் நமக்கு சொந்தம் கிடையாது. என்ன சொந்தம் கிடையாதா? ஜானு லக்ஷ்மி அண்ணியோட தங்கச்சி. லக்ஷ்மி அண்ணி மித்ரா அண்ணனுடைய பொண்டாட்டி. மித்ரா அண்ணன் என் பெரியப்பா பெரியம்மாவுடைய பையன். அதாவது ரத்த சம்பந்தம்னு சொல்லுங்க. இந்த பொண்ணு உங்களுக்கு சொந்தம் தானமா? இந்த ஒரு லாஜிக் போதுமா, நிறைய மேஜிக்க செஞ்சிடலாம். ஆமா, வந்து உட்காரு. ஏமா, உங்க அப்பா அம்மா எங்க? அவளுக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது. அக்காவும் மாமாவும் இருக்காங்கல்ல தேவியானே. பிரமாதம். அக்கா மாமானா அப்பா அம்மாவுக்கு சமம் தானே. நீங்க வந்து உட்காருங்க. அண்ணி உட்காருங்க. ப்ளீஸ். நான் சந்தேகப்பட்ட மாதிரி ஒருவேளை இது விவேக் ஜானுவோட கல்யாணமா? ஏங்க ஒரு நிமிஷம் வாங்க. புஷ்பத்தை இதுல போடுங்க. இங்க என்னங்க நடக்குது? சஞ்சனா சாந்தி பூஜை தானே சொன்னா, ஆனா புரோகிதர் வேற ஏதோ பூஜை பண்றாரு. ஒரு தடவை நம்ம ஜோசியருக்கு கால் பண்ணி கேளுங்களேன். மறுபடி சாந்தி பூஜை எப்படி பண்ணணும்னு அவரே சொல்லுவாரு. அதுக்கு தேவையில்ல அரவிந்தா. என்னங்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? விவேக்க வச்சு எதுக்காக இப்ப கணபதி பூஜை செய்யணும்? ஜானுவை வச்சு எதுக்கு கௌரி பூஜை செஞ்சுட்டு இருக்காங்க? இது கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ற சாங்கியம் தானே? நீ சொல்றது சரிதான் அரவிந்தா. என்னது? ஆமா, நடக்க போறது விவேக் ஜானுவோட கல்யாணம். நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தெரியும். நாம விவேக் கிட்ட பேசினது அவனுக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனாலதான் அவனே சுயமா முடிவெடுத்து சஞ்சனா கூட சேர்ந்து பிளான் பண்ணி இந்த கல்யாண ஏற்பாடை செஞ்சிருக்கான். எல்லாத்தையும் நாங்களே கவர் பண்ண முடியாதுல்ல. நல்லா இருக்குங்க. கல்யாண விஷயத்தை இவ்ளோ லேட்டாவா என்கிட்ட நீங்க சொல்லுவீங்க? என் சின்ன புள்ள கல்யாணத்துக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா? அப்படின்னா நீயும் இந்த கல்யாணத்துல எங்களுக்கு துணையா இருப்பல்ல? கண்டிப்பாங்க. அன்னைக்கு விவேக் வாயை திறந்தே நம்ம கிட்ட கேட்டான். இன்னைக்கு அந்த ஆசையை நம்ம நிறைவேற்ற போறோம். அரவிந்தா அக்காவை கையெடுத்து கும்பிடுறான். அரவிந்தா அக்கா அவனை மன்னிச்ச மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க என்னமோ நடக்குது மனிஷா. அது என்னன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு என்ன தெரியும் ஆண்டி? என் மூளையில 1000 கேள்விகள் இருக்கு. அதுக்கே எனக்கு பதில் கிடைக்கல. இப்போ உங்க கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்றது? இல்ல மனிஷா, நமக்கு தெரியாம இங்க ஏதோ ஒண்ணு நடக்குது. அதத்தானே நான் இவ்வளவு நேரமா உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்னமோ இது பூஜை, பிரசாதம் சாப்பிட்டு போயிடலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இது பார்க்க பூஜை மாதிரி தான் இருக்கு. ஆனா பூஜை கிடையாதோன்னு ஒரு பக்கம் தோணிக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன செய்யறது? கொஞ்ச நேரம் நடக்கிறத வேடிக்கை பார்க்கலாம் ஆண்டி.
சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து. நீங்க எந்திரிங்க. அம்மா, இந்த பூஜையும் முடிஞ்சிருத்து. இப்போ அடுத்த ஓங்கியத்தை சிச்சி சாங்கியத்தை செஞ்சிடலாமா? அடுத்து என்ன சங்கியம் செய்யணும்? ஹோமந்தாமா. ஹோமம் எதுக்கு? அக்னி தேவன் சாட்சியா ஒரு பூஜை நடக்கணுமா? அக்னி தேவன் சாட்சியாவா? நல்ல வேளை கல்யாண ஹோமம் சொல்லலையே. கிட்டத்தட்ட அதேதான். அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல முடியாம நாங்கெல்லாம் தவிச்சுக்கிட்டு இருக்கோம். அது அம்மா, நீங்க சரியா சொன்னீங்கம்மா. கிட்டத்தட்ட அதே ஹோமம்னு வச்சுக்கோங்க. புரோகிதரே, என்ன பேசுறீங்க? அதுதாங்க, கல்யாண ஹோமமும் பூஜை ஹோமமும் ரெண்டுமே புனிதமானதுன்னு சொல்றேன். கன்னியாதானம் முடிஞ்சு போனதுனால ஹோமத்தை செய்யலான்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னது கன்னியாதானமா? நீங்க என்ன சொல்றீங்க புரோகிதரே? அதான், அவங்க கன்னிதானமா, நீங்களும் உங்க புருஷனை சேர்ந்து அந்த பொண்ணோட பூஜை பண்ணலன்னு அதத்தான் கன்னியாதான பூஜைன்னு சொல்லுவா. என்ன இது? தாலி நடக்கிறது சாந்தி பூஜை தானே. தாலியோட உனக்கு என்ன வேலை? பதில் சொல்லு சஞ்சனா. உனக்கு குழந்தை பிறக்கல, பூஜை செய்யணும்னு சொன்ன. விவேக வச்சு கணபதி பூஜை, ஜானு வச்சு கௌரி பூஜை பண்ணிருக்க. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஹோமம் செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. தாலி எடுத்துக்கிட்டு வர. நடக்க போறது பூஜையா இல்ல கல்யாணமா? பூஜைதான். அப்படின்னா இந்த தாலி எதுக்கு? இது எங்க குடும்பத்தோடைய ஆச்சாரம். வம்ச பாரம்பரியமா வர தாலிய ஹோமத்துல வைக்கணும். அதனாலதான் அம்மன் கிட்ட வச்சு எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். சம்திங் இஸ் ராங். கண்டிப்பா விவேக்கும் சஞ்சனாவும் சேர்ந்து ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஜானுவை இன்வால்வ் பண்ணிருக்காங்கன்னா அன்னைக்கு ஹோட்டல்ல நடந்த விஷயத்துக்கு இது ரிவெஞ்சா இருக்கும்னு நினைக்கிறேன். ரிவெஞ்ச்னா விவேக் ஜானுவோடைய கல்யாணம். இந்த கல்யாணம் மட்டும் நடந்தா அக்காவும் தங்கச்சியும் ஒண்ணு சேர்ந்து வீட்டுல பிரச்சனை பண்ணி என்ன வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. உடனே இந்த விஷயத்த தேவி என்னை ஆண்டிக்கிட்ட சொல்லி ஆகணும். என்ன சஞ்சனா, இது கல்யாணம்னு மனுஷ கண்டுபிடிச்சிட்டாளா? கண்டிப்பா இது கல்யாணம் தான் ஆண்டி. பூஜைன்னு சஞ்சனா சொன்னால. நான் அப்படி சமாளிச்சு வந்துட்டேன். ஆனா மனுஷா அதை நம்பல. இந்த விஷயத்த மனுஷா தேவியானி கிட்ட சொல்லிடுவா. இப்போ என்ன செய்யலாம்?